இங்க ஒருத்தன் ஒரு வால்நட்டை தூக்கி தரையில போட்டுட்டு உடனே ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்குது. அங்க எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. உடனே அவனோட கையில இருந்த மீதி வால்நட்டுகளையும் எடுத்து அந்த தரையில போட்டுட்டு எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவன் பார்க்கும்போது திடீர்னு அங்க ஒரு அணில் வருது. ஆனா அந்த அணில் அவனோட டார்கெட்டா இருக்காது. அப்போ திடீர்னு அந்த மணலுக்கு அடியில ஒரு மர்மமான வெளிச்சம் வெளியே வர ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த மணலுக்கு அடியில இருந்தது இப்போ மெல்ல முழிச்சிருக்கும். அதை பார்த்ததும் அவனும் அவனோட கழுதையும் பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த மண்ணை பழந்துக்கிட்டு ஒரு பயங்கரமான வெளிச்சம் கொண்ட ஏதோ ஒண்ணு வேகமா வானத்தை நோக்கி மேல பறந்து போகுது. வெளியே வந்தது சாதாரண கிரியேச்சர் கிடையாது. அது ஒரு பயங்கரமான பீனிக்ஸ் பறவையா இருக்கும். அதோட வழியில யார் குறுக்க போனாலும் அது சும்மா விடாது. அவங்கள அப்படியே அழிச்சிரும்னு அவன் கேள்விப்பட்டிருந்திருப்பான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மரணத்தை நேருக்கு நேரா பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்போ இருந்த கடைசி நம்பிக்கை அந்த வால்நட்டு மட்டும்தான். ஆனா அந்த வால்நட்டு சாதாரண வால்நட்டு கிடையாது. அதுல ஏற்கனவே பயங்கரமான தூக்க மருந்து கலந்துதான் அந்த தரையில போட்டிருந்திருப்பான். அப்போ அந்த பீனிக்ஸ் பறவை ஒரு வால்நட்டை அதோட ஷார்ப்பான நகங்களால பிடிச்சு அதை தூக்கி மேல போட்டு அப்படியே அதோட வாயால மெல்ல விழுங்கிடுது. அதை பார்த்து அவனோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சுன்னு பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஆச்சரியமா அந்த பீனிக்ஸ் பறவைக்கு அந்த வால்நட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போகுது. கொஞ்ச நேரத்துல அது ஒன்னொன்னா 3 வால்நட்டுகளை சாப்பிடுது. அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த பீனிக்ஸ் பறவையால அதோட ரெக்கைகளையும் பாடியையும் தூக்க முடியாம போகுது. இப்போ அது பறக்க முடியாம பயங்கரமா தடுமாறவும் ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் அவன் இதுதான் கரெக்டான டைம்னு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அந்த பீனிக்ஸ் பறவை அவனுக்கு பின்னாடி வந்து அவன் வச்சிருந்த பேக்ல இருந்து கடைசி வால்நட்டையும் பிடிங்கிருது. உடனே அவன் உயிர் பயத்துல தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பீனிக்ஸ் பறவை அதோட பெரிய ரெக்கைகளை விரிச்சு வேகமா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணியே வருது. அப்படி வந்ததால கொஞ்ச நேரத்துல அந்த காடு முழுக்க பயங்கரமா தீயும் பரவ ஆரம்பிக்குது. அந்த நைட் டைம்ல திடீர்னு தண்ணிக்கு மேல ஏதோ தீப்பொறி மினுங்கின மாதிரி இருக்குது. அவன் ஷாக் ஆகி பார்க்கும்போது அந்த பீனிக்ஸ் பறவை பறக்க முடியாம அதோட சுய நினைவை இழந்து தண்ணிக்குள்ள போய் விழுந்திருக்கும். அப்படியே காலையில விடிஞ்சிருது. அவன் ஒரு இரும்பு வலைய போட்டு அந்த பீனிக்ஸ் பறவையை கரைக்கு இழுத்து கொண்டு வந்து லாக் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஆனா இன்னும் அணையாம எரிஞ்சிட்டு இருந்த அந்த பீனிக்ஸ் பறவை மெல்ல அமைதியா அவனையே பார்த்துட்டு இருக்குது. அப்போ அந்த பீனிக்ஸ் பறவையோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவனோட ஷூ மேல விழுது. அந்த பீனிக்ஸ் பறவை எதுவும் பேசாம என்ன தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருன்னு அவனை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருக்குது.